ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நண்டு பிரியாணி, நண்டு கால் பிரியாணி செய்யலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். நண்டு வந்து நண்டு 1/2 கிலோ எடுத்துருக்குறேன். அந்த காலில் வந்து சைடில் ரெக்கை இருக்கும், அதெல்லாம் வெட்டி சைடில் வச்சிடலாம், போட்டுடலாம். தேவையில்லை, அது வேஸ்ட். அது அந்த காலுங்களை மட்டும் வெட்டிக்கலாம். அந்த கால் ஓரத்தில் கூராக இருக்கும் பார்த்திங்களா, அதை கூட வெட்டி எடுத்துடலாம். அதை கூட வெட்டி எடுத்துகிட்டு நம்ம காலை மட்டும் செப்ரேட்டாக எடுத்து செப்ரேட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அந்த ஓரம்லாம் கூராக இருக்கும், அதையும் வெட்டி எடுத்துலாம். ஏன்னா வாயில் கிடைக்கும், கூராக இருக்கும். இப்போ நம்ம அதை வெட்டி சைடில் வெட்டி எடுத்தால் அந்த உள்ளே இருக்கிற சாரெல்லாம் வந்து நம்ம பிரியாணியில் இறங்கிடும். குழந்தைங்க வந்து சில பேர் வந்து நண்டு சாப்பிட மாட்டாங்க. அந்த பிரியாணியில் இறங்குனா நம்ம நண்டு கொடுத்தா போல் இருக்கும், அவங்க சாப்பிட்டா போல் இருக்கும். அதுக்கு தான் அந்த நண்டு சாப்பிடாதவங்களுக்கு தான் இந்த ப்ரொசீஜரு. நண்டு சாப்பிட்றவங்களுக்கு டைரெக்டாக நண்டு பிரியாணி செஞ்சிடலாம், ஃபுல் நண்டு. இப்போ நான் அதை வேஸ்ட்டெல்லாம் தூக்கி போட்டாச்சு. இப்போ நண்டு கால் செப்பரேட் பண்ணிவிட்டேன், நண்டு பாடியை செப்பரேட் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து நம்ம 3 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்குறேன். இப்போ இதை வந்து நல்லா கழுவி 20 நிமிஷம் நம்ம ஊற போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கழுவியாச்சு. இப்போ இது 20 நிமிஷம் ஊறட்டும். இப்போ நம்ம ஒரு பேனில் எடுத்துக்கலாம். இப்போ பேனில் ஒரு 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு, நம்ம மசாலா வந்து வாயில் கிடைக்கும், சில பேருக்கு பிடிக்காது. அதனால் அந்த சின்ன பவுலில் வந்து நம்மளுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு இலை, ஒரு ஸ்டாரு, கொஞ்சம் லவங்கம், ஒரு சின்ன துண்டு பட்டை, கொஞ்சம் சோம்பு, 2 ஏலக்காய் போட்டு நம்ம மூடிட்டு அந்த எண்ணெயில் போட்டுடலாம். இப்போ நம்ம வந்து கேஷ்யூ நட்டு தேவையான அளவு நம்ம கேஷ்யூ நட் போட்டுக்கலாம். நம்ம இஷ்டம், விருப்பம், வேணுன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். 2 வெங்காயம் எடுத்துருக்குறேன், நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்குறேன் தேவையான அளவு. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. ஒரு ஸ்பூன் மிளகாப்பொடி சேர்த்துக்கலாம். மிளகாப்பொடி எண்ணெயில் நல்லா வதக்குனா டேஸ்ட் நல்லா கொடுக்கும், கலரும் கொடுக்கும். இப்போ ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். ஒரு ரம்பா இலை சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் புதினா தழையும் நான் ஐஸில் வச்சு சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு வேணுன்னா ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இப்போ இன்னொரு குக்கரில் நம்ம ஊற வச்ச அரிசியை வேக வச்சலாம், உப்பு சேர்த்து. இப்போ அது வேகட்டும். இப்போ நம்ம ஃபுல்லாக வதங்கின மசாலாவில் நண்டு காலை சேர்த்துக்கலாம். இப்போ நண்டு கால் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ இன்னொரு பேனில் வந்துட்டு நம்ம ஏற்கனவே அரிசி வேக வச்சிட்டோம், அதனால் 3/4 வெந்திருக்கும், அரைவாசி வெந்திருக்கும். இப்போது நான் 6 கிளாஸ் தண்ணிக்கு 1 கிளாஸ் கம்மி பண்ணிட்டேன், 5 கிளாஸ் தண்ணி தான் ஊற்றிருக்கிறேன். இப்போ நம்ம அரிசி அரைவாசி வெந்த அரிசியை இப்போ தண்ணி நல்லா கொதித்ததும் அதில் வந்து நம்ம அரிசியை போட்டுக்கலாம். என் பசங்களுக்கு பிளெயின் முட்டைன்னா சாப்பிட மாட்டாங்க, பிரியாணியில் போட்ட முட்டை தான் சாப்பிடுவாங்க. அதெல்லாம் பிரியாணியில் போட்ட முட்டையை இப்போ நம்ம அரைவாசி வெந்த அரிசி இதில் போட்டுக்கலாம். பாருங்கள், தண்ணி சுத்தமாக இல்லை, நான் 5 கிளாஸ் தண்ணி தான் ஊற்றிருக்கிறேன், 1 கிளாஸ் மைனஸ் பண்ணிட்டேன். இப்போ தண்ணி நல்லா சுண்டதும் நம்ம நல்லா அரிசியை கலந்து விட்டுக்கலாம். இப்போ தண்ணி சுண்டுருச்சு. நம்மளுக்கு தேவையான அளவு நெய் ஊற்றிட்டு நம்ம வந்து இப்போ ஒரு ஃபாயில் பேப்பர் போட்டு மூடிட்டு அடியில் தவா வச்சு 20 நிமிஷம் விட்டு வேக விடலாம். இப்போ 20 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சுவையான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நண்டு கால் பிரியாணி சூப்பராக இருந்துச்சு. நம்ம உப்பு தண்ணி இருக்கும் போதே செக் பண்ணிக்கலாம், உப்பு போட்டு. இப்போ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், குழையவே இல்லை. நான் 5 கிளாஸ் தண்ணி வச்சது குழையவே இல்லை. பாருங்கள், அடியிலையும் ஒட்டலை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்களுக்கு, நண்டு பிடிக்காத குழந்தைங்க சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும், ஜூஸ் அதில் இருக்கிற அந்த சாரெல்லாம் இறங்கின மாதிரியும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப சுவையாக, ரொம்ப அதிக மசாலா இல்லாமலே ட்ரை பண்ணுது. அது வந்து தயிர் பச்சடியில் நான் ரெட்டு கேபேஜ் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம அடுத்த டிஷ்ஷுக்கு போயிடலாம். அதில் ஒரு பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றினா டேஸ்ட் கொடுக்கும். சோம்பு போட்டுக்கலாம், பெருஞ்சீரகம், ஒரு இலை போட்டுக்கலாம், 3 வந்து குண்டு மிளகாய் போட்டுக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 20 போல் நல்லா கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. எண்ணெயில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம்.
இப்போ ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காரம் உங்கள் விருப்பம்தான், எவ்வளோ வந்தால் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெயில் இது நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதும் தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு இது. இப்போ நம்ம ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கழுவி வச்ச நண்டை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்து நல்லா வதக்கி எடுத்தால் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நம்ம கொத்தமல்லி தழையை தூவிக்கலாம். இப்போ நம்ம கொத்தமல்லி தழை தூவி வதக்கி எடுத்தோம்னா நம்ம சுவையான நண்டு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம காலை பிரியாணி போட்டாச்சு, பாடியை வறுத்தாச்சு, சூப்பராக இருக்கும். இது பெரியவங்க அது சின்னவங்க சாப்பிட்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.